ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம ரோப் டாட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் அதோட ஹிஸ்ட்ரி, தென் இன்ட்ரொடக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய வெப்பன் மாஸ்டரிங் சீரீஸில் இன்னும் ஜாக், தென் ஃபாலோட் பை சிலம்பம், இப்போ வந்து ரோப் டாட் நான் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த டூல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறது வந்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு ரோப் தேவைப்படுது. அதுவும் ஒரு 2.5 மீட்டர் லென்த் இருக்கிற மாதிரி. என்னோடய 2 ஹேண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணால் எவ்வளோ வருதோ அதை 2 டைம்ஸ் தென் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு இது வந்து மீன் தொட்டியில் போடுற கல். இந்த கல்லை தான் யூஸ் பண்ணி தான் நான் வந்து வெயிட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த கல் எல்லாத்தையும் வந்து ஒரு சாக்ஸ்குள்ளே போட்டு கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுறோம். இனிஷியலாக நம்ம வந்து எந்த ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டோ இல்லைனா ஒரு குணாயோ கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ நம்ம மூஞ்சில் கோடு விழுந்துடும். ஸோ பெட்டர் அவாய்ட் டு தட். நம்ம இந்த மாதிரி சேஃப்டியாக ட்ரை பண்ணலாம். இதை விட சேஃப்டின்னு பார்த்தோன்னா பாலை கனெக்ட் பண்ணி பண்ணுவாங்க. அது இந்தளவுக்கு இதை விட சேஃப்டியாக இருக்கும். எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண சாக்ஸை வந்து ஒரு நாட் போடுறோம். முடிச்சு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த சாக்ஸை வந்து இன்னொரு சாக்ஸ்குள்ளே போடுறோம். இப்போ இந்த ஒரு சாக்ஸை வச்சு நம்ம பண்ணால் அந்தளவுக்கு ஒரு பவுன்ஸியாக இருக்காது. அதனால தான் இப்போ வந்து இதை வந்து இன்னொரு சாக்ஸ்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு இதில் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு நாட் போடுவோம். இந்த நாட்டை வந்து நம்ம அந்த ரோப்பில் கனெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த வெயிட்டை ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ரோப்பில் வந்து நாட் போட வேண்டியதான். நம்ம இந்த ரோப்பில் போடுற நாட் எல்லாமே வந்து அட்ஜஸ்டபிள் நாட்ஸாக தான் இருக்கும். அதனால் டைட்டாகவும் இருக்கும். தேவைக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நாட் தான் போடுவோம். ஸோ இந்த நாட் பேர் எனக்கு என்னன்னு தெரில, தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த நாட் போடச்சில் வந்து ஒரு லூப் மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவாக வரும். அதில் தான் நம்ம வந்து அந்த வெயிட்டை கட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே டைட் பண்ணிட்டோன்னா அந்த பீஸ் மட்டும் ரிமைனிங்காக இருக்கும். அதில் தான் நம்ம வந்து கட்டுவோம். நாட் ரெடி. இப்போ வந்து அதை கட்டிக்க வேண்டியதான். ஃபில் பண்ண கல் வந்து எப்படியும் ஒரு 500 கிராமுக்கு மேலேயே தான் இருக்கும். இப்போதைக்கு இதை வச்சு ட்ரை பண்ணுவோம். இது ஒரு வேளை ஓவராக இருந்துச்சு எப்படி ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, இல்லை வேறு 1-2 அடி வாங்கிட்டோம் அப்படின்னா தெரிஞ்சிடும். குறைக்கணும்னா குறைச்சிக்கலாம். ஓகே, இதையும் நாட் போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சைடு வந்து நம்ம பண்ண வேண்டியதை பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு அதர் ஹேண்டில் பண்ணுற அந்த ஹேண்டை ஹெல்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாட் போடுவோம். அதுவுமே இதே நாட் தான் போடுவோம். ஒவ்வொரு தடவையும் இந்த நாட்ஸ் ரொம்ப டைட் பண்ணிப்போம். அப்படின்னா தான் வந்து சேஃப்டி. ஓகே, ஒரு சைட் பண்ணியாச்சுல. நெக்ஸ்ட்டு வந்து அதர் சைட் பண்ண போகிறோம். அதர் சைடுமே நான் சொன்ன மாதிரி அதே சேம் நாட் தான் போடுவோம். ஆனால் இதில் ஒரு சின்ன இது எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம். அப்படி பண்ணால் தான் நம்ம வந்து நிறைய கயிறோட லென்த்தை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவோம். அதே மாதிரி நாட்டை போட்டாச்சு. தென் அந்த எக்ஸ்ட்ராவாக ஒரு லூப் மாதிரி ஒன்று வந்திருக்கு. இது எல்லாமே வந்து அப்படி ஒரு சுருக்கு கயிறு மாதிரி தான். இழுக்க டைட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ உள்ளேருந்து அதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கை விட்டுட்டு இழுத்தா லாக் மாதிரி இருக்கும். இப்போ கயிறோட லென்த் அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி எக்ஸ்ட்ராவாக குறைச்சிக்கலாம் லென்த்தை. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கையில் மாட்டிக்கிட்டு
இப்போ நீங்கள் ரோப் டாட் பண்ணுறீங்க அப்படின்னா மேக் ஷுர் டு உங்களோட 2 ஹேண்ட் லென்த்தே போதும், 2.5 வேணாம். எல்லா ரோப் டாட்லேயுமே வந்து அந்த வெயிட் பக்கத்தில், அந்த குனாய் பக்கத்தில் ஒரு கிளாத் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணுறோம். சேம் நாட் போட்டு உள்ள கிளாத் வச்சு டைட் பண்ணிட்டோன்னா அதே மாதிரி ரெடி ஆயிரும். இப்போ இருக்கிற எல்லா நாட்டையும் ஒன்ஸ் வந்து டைட் பண்ணிடுவோம். இப்போ வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரையல் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு. இதான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். நம்ம ரோப் டாட் மெஸ்ஸியாக இருக்குல்ல, ஆனால் இந்த வெப்பனோட பவர் ரொம்ப அதிகம். இது வந்து சைனீஸில் ஆரிஜினேட்டான ஒரு வெப்பன். சைனீஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸில் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு வெப்பன். இதை வந்து நம்ம பிகினராக வந்து இதில் பால் வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து இந்த கல் மாதிரி போட்டு ட்ரை பண்ணலாம் நம்ம பண்ணியிருக்கிற மாதிரி. ஆக்சுவலான வெப்பனில் எப்படி இருக்குன்னா இதே மாதிரி செட்டப்பில் தான். இங்கே வந்து கத்தி இருக்கும், ஒரு குட்டி குனாய் மாதிரி. அந்த கத்தியோட மாதிரி எண்டில் ஒரு ஹோல் இருக்கும். கன்சிடர் இதுதான் அந்த கத்தி குனாயின்னு வச்சுக்குவேன், ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்டு. இங்கே வந்து கயிறு இங்கே போய் இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அது எப்படின்னா கரெக்டாக ரொட்டேஷன் ஆகி நம்மளோட எய்ம் பாயிண்டில் போய் இப்படி குத்தும். இப்படி குத்தி ஆப்போனண்ட்டை காலி பண்ணிடும். இதுதான் ஆக்சுவலாக அது ஒர்க் ஆகும். இதில் நிறைய ஃப்ளோஸ்லாம் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா லேர்ன் பண்ண போகிறோம். இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கன்னா இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபிசிக்ஸ் பேஸ் பண்ணி நான் சொல்லணும்னா, ஒரு கயிற்றுல கல்லை கட்டிட்டு நம்ம சுற்றுறோம் அப்படின்னா வந்து அதில் ரொட்டேஷன் மோஷனில் சுற்றிட்டு இருக்கோம். ஒரு பாயிண்ட்டை நம்ம விடுறோம் அப்படின்னா விட்ட பாயிண்ட்லேருந்து ஒரு டேன்ஜென்ட் மாதிரி அது போகும் ஆப்ஜெக்ட். அந்த டேன்ஜென்ட் வந்து எந்த பாயிண்ட்டில் நம்ம ஏம் வைக்கிறோமோ அந்த பாயிண்டில் கரெக்டாக விட்டணும். விடச்சில் இந்த வெயிட்டுக்கு வந்து அப்படியே இப்படியே போகும். நான் சாம்பிள் வந்து வீடியோ அட்டாச் பண்ணுறேன், எப்படி இருக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணதும் தென் நான் ஆல்ரெடி எப்படி பண்ணுவாங்கங்கிறத நான் அட்டாச் பண்ணுறேன். அப்படியே போய் ஆப்ஜெக்டை ஹிட் பண்ணோம். இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணச்சில் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, அப்படி போகச்சில் நம்ம கை இப்படியே பிடிச்சிருந்தோன்னா அப்படின்னா இது ரொம்ப ஸ்பீடாக போகும். அப்படியே பிடிச்சிருந்தோன்னா கை காந்தி ஒத்துரும். ஸோ க்ளவுஸ் போட்டு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆனால் இந்த இதை வந்து கன்ஃபார்மாக என்னோடய வீட்டில் வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு பிளேஸை நான் இதுக்குமே கண்டுபிடிச்சி அங்கே போய் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். என்னோடய எய்ம் வந்து கரெக்டாக அந்த கல்லை தான் அடிக்க ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு மூவ் பண்ணச்சில் நான் அடிக்க முடியுது. இனிஷியலாக அது தான் வரும், பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் என்னென்னா அப்படி த்ரோ பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வளர்ச்சியில் என் மேலே என் பாடி பார்ட்ஸ் மேலே எங்கேயா அடிப்படுது. ஸோ கொஞ்சம் சேஃபாக தான் விளையாடணும். ஏன்னா ஆல்ரெடி என்னோடய முட்டிலே ஒரு அடி வாங்கிட்டேன். இது ஒரு பேசிக் மூவ் தான். இனிஷியலாக இது தானே பண்ண முடியும். போக போக நம்ம ஃப்ளோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி லேர்ன் பண்ணுறோம். நான் தான் இப்போது ஊரோட டாப்பில் இருக்கேன். இந்த டூல் பற்றி எனக்கு பெருசாக எப்படி யூஸ் பண்ணுமே தெரியாது. பேசிக்கான ஃபிசிக்ஸ் லாவை அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்கமிங் வீடியோஸில் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்ஸாக அன்லாக் பண்ண போகிறோம். ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எனக்கு தெரியுது. நான் பார்த்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் சூப்பராக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை மாதிரி கற்றுக்க ட்ரை பண்ணுவோம். இந்த ரோப் டாட் கையில் ஏதோ மாட்டிகிட்டு பண்ணச்சில் ஏதோ நார்மலாக தெரியும். ஆனால் அதோட ஸ்பீடு அண்ட் எஃபெக்டிவான அடி அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் அடி வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். முட்டிலே ஒரு அடி ட்ரை பண்ணுறப்போம் ட்ரையல். அதனால் கோயிங் ஃபார்வர்ட் எந்த ஒரு அடியும் இல்லாமல் சேஃபான இதுலேயே கற்றுக்கிட்டு மாஸ்டர் பண்ணுவோம். அப்கமிங் ஷார்ட்ஸில் வந்து இந்த டூலை நான் எப்படி லேர்ன் பண்ணேன், ப்ராக்ரஸ் பண்ணேன், தென் 1-2 டுட்டோரியல்ஸ் அதெல்லாமே வந்து நீங்கள் என்னுடைய ஷார்ட்ஸில் பார்ப்பீங்க. ஸ்டே டியூன். தேங்க்யூ ஆல். பை பாய்.